யானைகள் அடிபடும் போது மிதிபடுவது புற்கள் தான். அந்த நிலைமை தான் அன்னைக்கு சிறிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் அவர்கள் மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை. வணக்கம் அன்பு உறவுகளே. ஈரானிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்திருக்கின்ற யுத்தம் காரணமாக மத்திய கிழக்கில் மட்டுமன்றி இன்று உலகெங்கிலுமே பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது, பொருளாதார நெருக்கடி. இந்த நிலையிலே இது தொடர்பாக ஆராய்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை தலைவரான பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை எம்மோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வரும் நீண்ட நாட்களின் பின் உங்களுடன் பேசுவது மனதுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. இப்போது ஈரானிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதனை மையமாக கொண்டு ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தமானது உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற பொருளாதார தாக்கத்தை ஒரு சில வரிகளிலே கூறுவதென்றால் எப்படி வர்ணிப்பீர்கள்? யுத்தம் 2 கிழமையை தாண்டி 3வது கிழமைக்குள்ள சென்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த கோமூஸ் நீரிணை ஊடாக 20% பெட்ரோலியம் வெளியே வருகின்றது. ஆகவே அந்த கோமூஸ் நீரிணையால வெளியே வரும் பெட்ரோலியம் குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், இந்தியா, சீனா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு உயிர் நாடியா இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போது $70 இருந்த விலை, ஒரு பேரல் மசகெண்ணெயின் விலை இன்று $100 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே பெட்ரோலிய விலை எப்பொழுதெல்லாம் கூடுதோ அது பிராந்தியங்களை தாண்டி உலக ரீதியாக ஒரு பொருளாதார மந்தத்துக்கு இட்டு செல்லும். அந்த பொருளாதார மந்தத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தாக்கம் இலங்கை போன்ற வெளிநாட்டு இறக்குமதிகளை நம்பி இருக்கின்ற, வெளிநாட்டிலிருந்து எண்ணெயிலே தங்கி இருக்கின்ற நாடுகளை பொறுத்தவரையிலே எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது? ஒரு நாட்டை பொறுத்த அளவில் 2 நாணயங்களுடன் அந்த நாடு தொடரப்படுகின்றது. நாங்கள் இலங்கைக்கு எடுப்போம், இலங்கையை எடுப்போம். எங்களுக்கு ரூபாய் தேவை, உள்நாட்டு கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு ரூபாய் தேவை. அந்த ரூபாய் இப்பொழுது பிரச்சனையாக அரசாங்கத்திடம் போதிய வருமானம் இருக்கு. எங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது அந்நிய செலாவணி தேவை. நாங்கள் அந்நிய செலாவணியை $ஆக எடுத்துக்கொள்வோம், ஒரே ஒரு நாடு இலகுவாக விளங்கப்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய $. வருமானம் மத்திய கிழக்கில் மற்ற ஏனைய நாடுகளில் இருந்து இலங்கையர்கள் அனுப்பும் பணம் கடந்த வருடம் எங்களுக்கு கிடைத்தது $8 பில்லியன். அடுத்தது உல்லாச பயணிகள் எங்களுக்கு தருவது கிட்டத்தட்ட 5 தொடக்கம் $6 பில்லியன். எங்களுடைய ஏற்றுமதி, தேயிலை ஏற்றுமதி பெரும்பாலும் ஈரான் உட்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூடுதலாக செல்லுகின்றது. ஆகவே இந்த அவ்வளவு வருமானமும் பாதிக்கப்பட போகின்றது. உங்களுக்கு உல்லாச பயணத்துறையில இலங்கைக்கு வரும் மேற்கு நாட்டு பயணிகள் 50% இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள துபாய், கட்டார், அபுதாபி போன்ற விமான நிலையங்களாக வருகிறார்கள். அந்த எண்ணிக்கை இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கின்றது, குறைந்து விட்டது. ஆகவே எங்களுடைய உல்லாச பயணத்தூடாக வரக்கூடிய $. வருமானம் வீழ்ச்சியடைய போகின்றது. அடுத்தது ரெமிட்டன்சஸ், வெளிநாட்டில் உள்ள இலங்கையில் அனுப்பும் பணம் அது குறைவடைய போகின்றது. ஏற்றுமதிகள், தேயிலை ஏற்றுமதிகளூடாக கிடைக்கிற பணம் குறைவடைய போகின்றது. அப்ப இலங்கை மத்திய வங்கியிடம் இப்பொழுது இருக்கும் கையிருப்பு கிட்டத்தட்ட $6.7 பில்லியன். ஆகவே இலங்கை இறக்குமதி செய்வதற்கு போதிய $. இல்லாத நிலைமை ஏற்படும் இந்த யுத்தம் தொடர்ந்தால். ஆகவே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை உலக நாடுகளும் குறிப்பாக இலங்கையும் எதிர்கொள்ள போகின்றன. இதே காலப்பகுதியில் 2022ஆம் ஆண்டிலே இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவின் ஆரம்பம் இடம்பெற்றது. இப்போது அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றோம்? அப்பொழுது ஒரு $1.5 பில்லியன் இலங்கை கையில் இருந்தது. அந்த பணத்தை கடனை மீள செலுத்துவதற்கு கொடுக்க வேணாம் என்று பல பொருளியலாளர்கள் இலங்கை ஜனாதிபதியை, நிதி அமைச்சின் செயலாளரை, மத்திய வங்கி ஆளுநரை எச்சரித்த போதும் அவர்கள் எவரும் கேட்காமல் அந்த பணத்தை இலங்கையுடைய நற்பெயரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணத்தை கடன் கொடுப்பதற்கு பயன்படுத்தினார்கள். ஆகவே இறக்குமதிகளை செய்வதற்கு பெட்ரோல், எரிவாயு, மண்ணெண்ணெய், மருந்து பொருட்கள் போன்ற மிக அத்தியாவசியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு $. இல்லாமல் தான்
இலங்கையில மாபெரும் பொருளாதார ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்தார்கள். அதை விட உங்களுக்கு தெரியும், இலங்கையில மின்சார உற்பத்தியில 60% உற்பத்தி இப்பொழுது ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம் கூட கிடைக்கின்றது. 40% தான் எங்களுக்கு ஏனைய அனல் மின் நிலையம், அடுத்தது நிலக்கரி அணுமின் எங்களுக்கு நுரைச்சோலை கூட வருகின்றது. ஆகவே உங்களுக்கு டீசல் இல்லாவிட்டால் எங்களுக்கு மின்சார வெட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது 2022 ஏற்பட்டது. ஆகவே இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லாமல் தான் அந்த நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது அப்படி அல்ல. அரசாங்கத்தின் கையில கிட்டத்தட்ட 607 பில்லியன் டாலர் இருக்கின்றது. ஆனால் இறக்குமதி செய்ய முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இது இந்தியா கூட ஏனைய நாடுகள் கூட அந்த நிலைமை அடையும். எல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்குரிய இருப்பை தான் வைத்திருக்கின்றன. ஆகவே இலங்கை அரசாங்கத்தை இப்பொழுது இந்த அளவு குற்றம் சாட்டுவது, ஏன்னா பணம் இருக்கின்றது, பொருள் இல்லை. கப்பல்கள் வர முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. அந்த கோமோஸ் நீரிணையை தாண்டி கப்பல்கள் வெளியேறுவது மிக ஆபத்தான. இதெல்லாம் கப்பல்கள் வர முடியாத கட்டத்தில் சில நாங்கள் கொடுத்த ஓர்டர்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுது. ஆகவே அந்த நிலைமை வேற, இந்த நிலைமை வேற. இப்பொழுது அப்ப பணம் இல்லை, இப்ப பணம் இருக்கின்றது. அப்ப பொருள் இருந்தது, இப்பொழுது பொருள் இல்லை. அதான் வித்தியாசம். பேராசிரியர் அவர்களே, இப்போது ஒரு ஒரு பெரல் பெட்ரோலின் விலை, மசகு எண்ணெயின் விலை $120 என்று கூறுகிறார்கள். இன்னும் சில காலங்களில் $150. ஈரான் கூறியிருந்தது $200 நீங்கள் இந்த எண்ணெய், மசகு எண்ணெயை வாங்குகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் இப்படியே தொடர்ந்தால் என்று. அப்படி சென்றால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வாறான விளைவுகள் ஏற்படும்? பற்றாக்குறை ஏற்பட போது. இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் நேற்றையிலிருந்து QR கோட் மூலமாகத்தான் பெட்ரோல் விநியோகம் இடம்பெறுகின்றது. எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இப்போதே எரிவாயு கொழும்புல பல இடங்கள் இல்லை, பல நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பெட்ரோலுக்கு நேற்று நான் பார்த்தேன், சில இடங்களில் வரிசை காணப்படுகின்றது. அரசாங்கம் முன்னரே QR கோட்டை அறிமுகப்படுத்தியபடியால ஓரளவு நெருக்கடியை குறைக்கலாம். ஆனால் அரசாங்கம் இப்பொழுது ஊழியர்களை வீடுகளில் இருந்து வேலை செய்வது பற்றி சிந்திக்குமாறு பல நிறுவனங்களை அரசாங்கம் கேட்கின்றது. அந்த நிலைமை ஏற்படலாம் போக்குவரத்தை குறைப்பதற்காக. ஆகவே இலங்கை அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்குது. ஆனால் நிலைமை கட்டுமீறி போகும்போது இலங்கையால இது கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை அல்ல. எங்களுக்கு உலக நாடுகளுக்கு பெட்ரோல் கிடைக்கவில்லை, ஆசியாவுக்கு பெட்ரோல். எங்களுக்கு பெட்ரோல் சிங்கப்பூர், இப்பொழுது நாங்கள் கூட சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் தான் இறக்குமதி செய்கிறோம். சிங்கப்பூர், தென்கொரியா, அடுத்தது வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து வருகின்றது. அந்த நாடுகளுக்கு மசகெண்ணெய் செல்லாவிட்டால் இந்த கோமோஸ் நீரிணை ஊடாக எங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும். ஆகவே இந்த இந்த நெருக்கடி தீவிரமடையுமே ஒழிய குறைந்த பாடாக இல்லை இப்போதைக்கு. நீங்கள் ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியராக நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். 1930ஆம் ஆண்டிலே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ரிசெஷன், பொருளாதார சரிவு ஏற்பட்டது. 2008ஆம் ஆண்டு ஏற்பட்டது. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அதோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே? நீங்கள் சொல்வது சரிதான். 1929-30களில் அப்பொழுது உலகத்தை மிகப்பெரிய வல்லரசாக கட்டுப்படுத்திய நாடு பிரித்தானியா. மிகப்பெரிய பொருளாதார மந்தம் உலகத்தில் ஏற்பட்டது. குறுகிய காலத்துல ஒரு யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் சென்றது. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், வேட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள், மிக மோசமான பணவீக்க அதிகரிப்புகள் எல்லாம் இடம்பெற்றன. அந்த அவ்வளவு விஷயங்களும் இப்பொழுது நடக்கின்றது. வேட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள், பணவீக்கம் எல்லாம் வரப்போகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பெட்ரோலிய விலை அதிகரித்தா முழு உலகத்திலையும் பணவீக்கம் அதிகரிக்க போகின்றது. அது நாணயங்கள்ல பெறுமதி வீழ்ச்சி அடைய போகின்றது. மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடைய போகின்றது. ஆகவே அந்த அவ்வளவு நிலைமையும் இப்பொழுது காணப்படுகின்றது. ஆகவே அடுத்த உலக யுத்தத்தை நோக்கி உலகம் செல்ல போகின்றதா என்றால் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கு யுத்தம் உருவாகி கொண்டது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில யுத்தம், யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் 4 வருஷம் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா கொதிநிலையில் இருக்கின்றது. ஆகவே அடுத்த யுத்தம் இப்பொழுது மத்திய கிழக்கிலே சூழ்ந்திருக்கின்றது. ஆகவே யுத்த நிலைமை விரிவடைந்து கொண்டு செல்லுகின்றதை ஒழிய குறைந்த பாடாக இல்லை. அப்படி பார்க்கின்ற போது அடுத்ததாக இப்போது கூறுகிறார்கள், இந்த உலக ஒழுங்கு என்பது இந்த யுத்தத்தின் இறுதியிலே மாற்றமடைய கூடும் என்று பேராசிரியர் ஜியாங் போன்றவர்களுடைய அனுமானங்களிலே அவர் கூறியிருந்தார்.
2024 மே மாதத்திலே 3 விடயங்களை கூறியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஆவார், அது நடைபெற்றிருக்கின்றது. அவர் ஈரானோடு ஒரு போருக்கு செல்வார் என்று கூறியிருந்தார், அதுவும் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது அவர் கூறியிருந்தார் அமெரிக்கா இந்த யுத்தத்திலே தோற்கும், அதன் பின்னர் உலக ஒழுங்கு மாறும் என்று. இதனை நீங்கள் பொருளாதார ரீதியிலே எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2ஆம் உலக யுத்தத்துக்கு முதல் பிரித்தானியா உலகத்தில் 25% ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி செய்து உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. ஆனால் 1920களில் ஈராக்கில் மிகப்பெரிய யுத்தத்துக்கு பிரித்தானியா முகம் கொடுத்தது. ஈராக்கில், ஜோர்டானில், சோமாலியாவில், சூடானில் எல்லாம் பிரித்தானியா யுத்தத்துக்கு முகம் கொடுத்தது, யுத்த செலவுகளை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அமெரிக்கா அத்லாந்திக் கடலை தாண்டி மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருந்தது. யுத்த முடிவில் பிரித்தானியா வங்குரோத்து நிலையை அடைந்தது, அமெரிக்கா வல்லரசாகியது. இப்பொழுது அமெரிக்கா என்ன செய்ததோ அதை இப்ப சீனா செய்கின்றது. பிரித்தானியா என்ன தவறு விட்டதோ அதை இப்பொழுது அமெரிக்கா விடுகின்றது. என்று சொன்னால் இப்பொழுது சீனா பொறுத்த அளவில், சீனா மிகப்பெரிய அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பேட்டரிஸ், மற்றது ரோபோட்டிக், மற்றது உங்களுக்கு தெரியும் சோலார் பவர், விண்ட் பவர், இதிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்கின்றது. சீனா தன்னை எந்த யுத்தத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. மிகப்பெரிய வளர்ச்சியை சீனா அடைஞ்சு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையில நீங்கள் சொல்லுவது போல இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற்றால் இன்னொரு பரிமாணம் ஏற்படும், ஈரான் தோல்வியடைந்து அமெரிக்கா இஸ்ரேல் வெற்றி பெற்றால் இன்னொரு பரிமாணம் ஏற்படும். சில போல நீங்கள் சொல்லுவது போல உலக ஒழுங்கு மாறலாம். ஆகவே மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி உலகம் செல்கின்றது என்பது மட்டும் உண்மைதான். இந்த யுத்தத்திலே இன்னும் ஒரு விதமான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இப்போது மத்திய கிழக்கிலே துபாய் போன்ற அந்த ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் கடந்த 4-5 தசாப்தங்களாக கட்டி எழுப்பியதுதான் த வேர்ல்ட் சேஃபஸ்ட் ரீஜன் என்கிறது, பொருளாதாரத்திற்கு மிகவும் சாதகமான பகுதி என்றது. அதனை இப்போது இந்த யுத்தமானது தகர்த்து விட்டது ஏறத்தாழ. இந்த நிலையிலே இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றது? இங்கே முக்கியமான விடயம் உண்மையிலேயே ஈரான் இஸ்ரேலை தாக்கியதை விட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் கூடுதலாக தாக்குகின்றது. என்று சொன்னால் ஈரானுடைய கொள்கை இந்த யுத்தத்தை வளைகுடா முழுக்க கொண்டு சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அமெரிக்காவின் கூட்டாளிகளான வளைகுடா நாடுகளை அமெரிக்கா மீது அழுத்தம் கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நினைப்பது போல தெரிகின்றது. அப்படி நடந்தால் அது ஈரானுக்கு வெற்றி. அப்படி இல்லாமல் ஈரான் கடுமையான தாக்கத்தை செலுத்தி இந்த வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தினால் யுத்தத்துக்கு பின்னர் என்ன நடக்க போகின்றது என்றால் மீண்டும் கட்டுமானங்களை பெரிய அளவுக்கு இந்த வளைகுடா நாடுகள் செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும், 71ஆம் ஆண்டுல தான் அந்த ஒபெக் ஆரம்பிக்கப்பட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அவர்கள் அந்த பெட்ரோலிய உற்பத்தியை குறைத்தவுடன் தான் மிகப்பெரிய விலை அதிகரிப்பு ஏற்பட்டது 1971 இருந்து. இதனால இலங்கை, இந்தியா போன்ற ஆப்பிரிக்கா போன்ற பெட்ரோலியங்களை இறக்குமதி செய்கிற நாடுகளுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த வளைகுடா நாடுகள், பெட்ரோலியத்தை கொண்டிருந்த நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை கண்டன. அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் அவர்கள் மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, துபாய் பைனான்சியல் ஹப்பாகவும் ஏவியேஷன் ஹப்பாகவும் ஆகிவிட்டது. கட்டாரும் அப்படித்தான், அபுதாயும் அப்படித்தான். ஆகவே அந்த இதெல்லாம் இப்பொழுது சீர்குலைக்கப்பட்டால், அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, இலங்கையில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்தெல்லாம் நிறைய தொழிலாளர்கள் போய்த்தான் இந்த கட்டுமானங்களை உருவாக்கினார்கள். ஆனா இப்பொழுது அப்படி ஒரு மலிவான தொழிலாளர்களை இந்த மத்திய கிழக்கு நாடுகள், வளைகுடா நாடுகள், இந்த நாடுகள்ல இருந்து பெற முடியுமா? இன்றைய கால ஊழியர்கள் என்ற அந்த காலத்தில் வேலை வாய்ப்பால் வேலையின்மையால் துடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்தியர்கள், இலங்கையர்கள் எல்லாம். இப்பொழுது அப்படி ஒரு நிலைமையில இந்த தற்கால இளைஞர்கள் போய் அவ்வளவு ஒரு கடினமான வேலைகளை செய்வார்களா என்றதெல்லாம் கேள்விக்குறி. அடுத்து இன்னொரு பிரச்சனை, வளைகுடா நாடுகளை பொறுத்தளவுல, பெட்ரோலியம் கொண்ட நாடுகளை பொறுத்தளவுல பூமியை தோண்டினால் அவர்களுக்கு பெட்ரோல் இருக்கின்றது. அங்கே அவர்கள் மக்கள் மீது வரி சுமத்துவதில்லை. அவர்களுடைய அபிவிருத்தியை பூமிக்குள்ளிருந்தே பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இந்தியா, இலங்கை போன்ற ஏனைய நாடுகளுக்கு இங்கு அப்படி பூமியை தோன்றினால் எங்களுக்கு பெட்ரோலியம் வராது.
இங்கே உள்ள அபிவிருத்தி மக்களாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த மக்கள் அதிக கடினமான வரியெல்லாம் செலுத்துகிறார்கள். ஆகவே இது ஒரு வாய்ப்பை தரும் நிச்சயமாக. ஆனால் அந்த 71ஆம் ஆண்டு இப்ப இல்ல. அது என்ன நிலைமையை ஏற்படுத்த போகுது? அந்த வளைகுடா அந்த நாடுகள், துபாய் போன்ற நகரங்கள், கட்டார் போன்ற நகரங்கள் பொருளாதார மையங்களில் இருந்து விடுபட போகின்றதா? சிலர் அப்படியான குற்றச்சாட்டம் வைக்கிறார். அமெரிக்கான உண்மையான நோக்கமே இந்த வளைகுடாவில் இருந்து இந்த நிதி மையங்களை அகற்ற வேண்டும். துபாயில மட்டும் 200 வங்கிகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். இந்த நிலைமை மோசமடைந்தால் இவையெல்லாம் வேறு நாடுகளுக்கு செல்லும். அந்த நன்மை யாருக்கு கிடைக்க போகின்றது என்ற கேள்வி எல்லாம் உருவாகின்றன. ஆகவே யுத்தத்துக்கு பின்னர் ஒரு முழுமையான மாற்றங்களை நாங்கள் காணப்போகின்றோம். அதுக்கு தயாராக வேண்டும். இப்போது இலங்கை, குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள், நான் இலங்கையே கேட்கின்றேன், இலங்கை அரசாங்கம் எவ்வாறான பொருளாதார அன்றில் பாலிசி சேஞ்சஸை முன்னெடுக்க வேண்டும்? இப்படியாக ஒரு மாற்றம் நிகழும் என்றால் இந்த முதலீடுகளை உள்வாங்குவதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? முதலாவதாக இந்த ஃபொசில் ஃபியூவல் என்று நிலத்துக்கு கீழே இருந்து கிடைக்கிற மசகு எண்ணெயிலிருந்து நாங்கள் தங்கி இருப்பதை குறைக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மின்சார உற்பத்தியை நாங்கள் டீசலில் இருந்தும் நிலக்கரில் இருந்தும் பெறுவதை, வாகனங்கள் அதிக அளவு பெட்ரோலை பாவிப்பதை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே இலங்கையில் உங்களுக்கு தெரியும், மின்சார சபை மிக மோசமான நட்டங்களை அனுபவித்த காலங்கள்லாம் இருக்க. இலங்கையில் உள்ள அரசு நிறுவனங்கள் எல்லாம் நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, மின்சார சபை உட்பட. இப்ப இலங்கை அரசாங்கம் அந்த மின்சார சபை 5 கம்பெனிகளாக, அரச கம்பெனிகளாக பிரித்திருக்கின்றது. ஆகவே இவ்வளவு காலம் மின்சார சபை தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்தது, மின்சாரத்தை கொண்டு செல்வது, அடுத்தது மக்களுக்கு பிரித்து கொடுப்பது, 3ஐயும் செய்தது. அதனால் இலங்கை மக்கள் அந்த சூரிய சக்தியில உருவாகிற மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தாங்கள் முதலிட தயாரா இருக்கிறார்கள். ஆனால் மின்சார சபைக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த நிலையை இந்த அரசாங்கம் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. அதுல வெற்றி கண்டிருக்கின்றது. அது ஒரு ஆரம்ப படிநிலை. அவ்வாறான அரசு நிறுவனங்களை நட்டமடை நிலைமையிலிருந்து அரசாங்கம் மாற்றுவது முதல் கொள்கை முடிவு. சீனாவை போல நாங்கள் இந்த முழுருவாக்கம் செய்யக்கூடிய சக்தி மூலங்களுக்கு செல்ல வேண்டும். அது இறக்குமதியில் இலங்கை தங்கியிருப்பதை குறைக்கும். அடுத்தது எங்களுக்கு அந்நிய முதலீடுகள் தேவை. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு சீனா, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள், தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய எழுச்சியை கண்டது அந்நிய முதலீடுகளால. எங்களிடம் சேமிப்பு குறைவு, முதலீடு குறைவு. எங்களுக்கு அந்நிய முதலீடுகள் வேணும். ஆனால் இங்கே ஊழல் இருக்கின்றது, அரசு வினைத்திறன்மையாக இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு வருமா இருந்தால் அந்நிய முதலீடுகள் வராது. அதை இலங்கை அரசாங்கம் மாற்ற வேண்டும். அப்ப இங்கே ஒரு ஊழலற்ற ஆட்சி இருக்கின்றது, ஊழலற்ற முறைமை இருக்கின்றது. மிக குறுகிய கிழமைக்குள்ளே நீங்கள் முதலீட்டுக்கான அந்த சிபாரிசுகளை பெறலாம், அனுமதியை பெறலாம் என்ற நிலைமை இலங்கை உருவாக்க வேண்டும். அவர்கள் முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கி ஊழலுக்குள்ள சிக்கினால் இலங்கை முதலீட்டாளர் வர மாட்டார்கள். மற்றது இலங்கை இளைஞர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனா இங்கே பலர் கடினமான வேலைக்கு தயாராக இல்லை, வெளிநாடுகள் போய் வேலை செய்கிறார்கள். ஆகவே இலங்கையில் அதிகமான விடுமுறைகள் இருக்கின்றன. மக்கள் வேலை செய்வதற்கு தயங்குகிறார்கள், அரச மானியத்தில் தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் 77 வருஷமாக மானியத்தில் வாழ முற்படுகிறார்கள். இந்த நிலைமை எல்லாம் மாறணும். அரசாங்கம் அபிவிருத்தியை தர இயலாது. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்க வேண்டும். மக்கள் தான் அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து அபிவிருத்தி வராது. ஆகவே எல்லா வகையிலும் ஒரு மாற்றங்கள் உருவாக வேண்டும். இப்போது இந்த பொருளாதார தாக்கம் ஒவ்வொருவருடைய சாதாரண மக்களுடைய வாழ்வியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்த போகின்ற, உதாரணமாக நான் ஒரு நேர்காணலை பார்த்தேன். அதிலே ஒரு பேராசிரியர் குறிப்பிடுகின்றார், 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்னரும் 80ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே அமெரிக்காவிலே இருந்த நடுத்தர வர்க்கம் மிகவும் செழிப்புள்ள வர்க்கமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட அந்த தொழில்துறையை அவர்கள் வேறு பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். அப்போது அவர்கள் உழைத்த உழைப்பிலே 40 மணித்தியாலம் உழைத்தார்கள். அதை கொண்டு வீடு வாங்க முடிந்தது. 2 கார் வைத்திருந்தார்கள். மனைவி வேலைக்கு செய்ய தேவையில்லை. 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி என்றெல்லாம் கூறுகின்றார். அந்த வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது என்று கூறுகின்றார். அப்படி இருந்த நிலையிலே இப்படியான ஒரு யுத்தம் வந்திருக்கின்றது. இனி எப்படியான ஒரு மாற்றத்தை நடுத்தர மக்கள் சந்திக்க போகிறார்கள்? இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இப்ப விலைகள், பெட்ரோலிய விலை கூடினால் உணவுப் பொருட்கள விலை உட்பட போக்குவரத்து செலவெல்லாம் கூடி எல்லா பொருட்கள விலையும் கூட போகுது.
இதை நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையையும் இந்த விலை அதிகரிப்புகள் குறைந்த வருமானம் பெறுற மக்களுடைய வாழ்க்கையையும் நிச்சயமா பாதிக்கும். நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 15 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் தொழில் புரிகிறார்கள். இலங்கை ஒரு மானியங்களை கொடுக்கிற நாடு, வறுமை ஒழிப்புக்கு இந்த மானியங்கள் தான் காரணம் என்று சொல்வது ஒரு பக்கம் உண்மை என்றால், இந்த வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் அனுப்புகின்ற பணமும் அந்தந்த குடும்பங்களுக்கு வருகின்றது. அதனூடாகவும் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள். வெளிநாட்டு பணம் ஊடாக அதனூடாகவும் வறுமை குறைந்திருக்கின்றது. ஆகவே அந்த பணம் வராவிட்டால் அந்த குடும்பங்களின் நிலைமையும் பாதிக்கப்படும். ஆகவே இந்த புலம்பெயர்ந்த இலங்கையர்கள்ல தங்கி இருக்கிற குடும்பங்களுடைய குடும்ப நிலைமையும் பாதிக்கப்படும். விலை அதிகரிப்பினால் உங்களுக்கு நடுத்தர வருமான நிரந்தர சம்பளம் பெறுபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இது எல்லா சமூகத்தையும் நிச்சயமா பாதிக்கும். இது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், வேலையின்மையை உருவாக்கும். ஆகவே பொருளாதாரம் முழுவதிலும் இந்த பாதிப்புகள் பரவி செல்லும். பேராசிரியர் அவர்களே, நாங்கள் கடந்த 1965ஆம் ஆண்டிலே இந்த லீ குவான் யூ சொன்ன கதையை அடிக்கடி இலங்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அவர் ஒரு காலத்திலே 65ஆம் ஆண்டிலே இலங்கையை விட நாங்கள் மேலாக வர வேண்டும் என்று இலங்கையை ஒரு உதாரணமாக நோக்கினார். ஆனால் இப்போது சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கிராஃபை பார்த்தேன். அதிலே சிங்கப்பூரினுடைய தலா வருமானம், ஆண்டு வருமானம் $95,000. ஆனால் இலங்கை இன்னமும் $4,000 தான் இருக்கின்றது என்று பார்த்தேன். இந்த மாதிரியாக சிங்கப்பூரிலும் வளங்கள் இல்லை, ஆனால் இலங்கை ஒப்பீட்டளவில் வளங்கள் கூட இருக்கின்றது, பெரிய நிலப்பகுதி, அத்தோடு மக்கள் தொகையும் அதிகம். நாங்கள் இப்படியான ஒரு அழிவிற்கு பின்னராவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால், சிங்கப்பூர் போன்று மாற வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும்? சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ மற்றும் ஒருவர் இலங்கை தமிழர் திருவாளர் ராஜரட்னம் என்று இன்னொரு சீன இனத்தவர், அவரும் சிங்கப்பூரியர் தான். 3 பேரும் தான் அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், சிங்கப்பூர் உருவாக்கின தந்தையர்கள். அவர்கள் பல குணங்களை கொண்டிருந்தார்கள். ஒன்று ஜதார்த்தவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் 3 விஷயங்களை வச்சுக்கொண்டு சிங்கப்பூரை கட்டி எழுப்பினார்கள். ஒன்று மெரிட், அடுத்தது பிராக்மேட்டிசம், அடுத்தது ஒனஸ்டி. அப்ப நீங்கள் சொன்னது போல அந்த காலத்துல சிங்கப்பூரிடம் விமான நிலையம் இல்ல, இலங்கையிடம் சர்வதேச விமான நிலையம் ரத்மனால் இருந்தது, துறைமுகம் பெரிசா இல்ல. அவர்கள் ரொட்டர்டாம் ஹார்பரை ஒரு மாதிரியாக கொண்டு சிங்கப்பூர் துறைமுகத்தை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு ரொட்டர்டாம் ஹார்பரை விட சிங்கப்பூர் ஹார்பர் முன்னிலைக்கு வந்து விட்டது. மெரிட் பேஸ் அப்பாயின்மெண்ட், எல்லாத்துலயும் மெரிட் தான். அடுத்தது அவர்கள் ரூத்லெஸ்லி ஜென்யூன், கொடூரமான நேர்மையாளர்கள். ஒரு 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 பெனி கூட அரசாங்க பணத்திலிருந்து எடுக்கவில்லை. அரசாங்க அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் என்று அறிஞ்சவுடன் அனைவருமே சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆக இந்த மாதிரி தலைவர்கள் இலங்கையில் உருவாகவில்லை. இலங்கையில் இருந்த மாதிரி அங்கேயும் சீன மொழி, மலாய மொழி, தமிழ் மொழி, இலங்கையிலும் சிங்களம் தமிழ் மொழி வேறுபாடு இருந்தது. அவர்கள் ஆங்கில மொழிக்கு போனார்கள். அந்த காலத்துல இலங்கை சிங்களம் மட்டும் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. சிங்கப்பூரிலிருந்து முற்றுமுழுதாக இலங்கை மாறி இனப்பிளவுகளை உருவாக்குற அரசியலை செய்தது, பொருளாதாரம் விழுந்தது. என்று சிங்கப்பூர் அமெரிக்காவை விட கூடுதலான வருமானம் உடைய நாடா இருக்கின்றது. ஆனால் இலங்கையர்கள் சொல்றார்கள் எங்களிடம்தான் ஜனநாயகம் இருக்கின்றது. அந்த ஜனநாயகம் சிங்கப்பூரில் வித்தியாசமா இருக்கின்றது. மக்கள் கேட்டதை விட கூடுதலாக கொடுத்தார்கள். அந்த தலைவர்களை மக்கள் தோற்கடிக்கவில்லை. இங்கே மக்கள் அரிசிக்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். டட்லி சேனாநாயக அரசாங்கம் அரிசி கட்டால் மூலம் வீழ்த்தப்பட்டது. ஸ்ரீமா அம்மையார் சொன்னார், நான் சந்திர மண்டலத்திலிருந்து உங்களுக்கு அரிசி கொண்டு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து மிகப்பெரிய வறுமையை நாட்டில் ஏற்படுத்தினார். ஆகவே இங்கே அரசியல் தலைவர்களும் சிங்கப்பூர் தலைவர்களுமாக உருவாகவில்லை, மக்களும் அரிசியிலிருந்து விடுபடுகிறார்கள் இல்லை. பேராசிரியர்களை உங்களை பற்றி நான் தேடி பார்க்கின்ற போது நீங்கள் எக்கநாயக்க, லக்ஷ்மண் இவர்கள் போன்ற, நான் நினைக்கிறேன் அவர்களும் பேராசிரியர் கலாநிதியா இருப்பார்கள், அவர்களோடு இணைந்து ஆய்வுகளை எல்லாம் நடத்தி அந்த பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறீர்கள். அதிலே பல பேப்பர்ஸ் இந்த ரிஃப்யூஜி மைக்ரேஷன் அவற்றை பற்றியதாக இருக்கின்றது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம், அதன் பொருளாதார தாக்கமானது எந்த அளவிற்கு ஒரு மைக்ரேஷனை, வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக அகதிகளாக மாறுகின்ற அப்படியான சூழ்நிலையை உருவாக்கும். ஏனென்றால் இப்போது மேற்குலகிலே அகதிகளுக்கு எதிராக எல்லாம் கடுமையான சட்டங்கள், கொள்கைகள் அமுல்படுத்தப்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையிலே இது எப்படியான ஒரு ட்ரிகரை ஏற்படுத்தும்?
நீங்கள் சொல்வது சரிதான். என்னுடைய பிரதேச மக்கள், மூதூர் கிழக்கு மக்கள் இடம்பெயர்ந்த போது 2006ஆம் ஆண்டுல, அதன் பிறகுதான் நான் இந்த இடம்பெயர்வு, புலம்பெயர்வு சம்பந்தமாக கூடுதலான ஆய்வுகளை என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து செய்ய தொடங்கினேன். அதனாலதான் நான் யுத்தம் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன். அது உகண்டாவா இருக்கலாம், கொலம்பியாவா இருக்கலாம், அடுத்தது ஈராக்குக்கு நான் போய் வந்திருக்கிறேன். அப்படி பல நாடுகள், இந்தோனேசியாவுக்கு எல்லாம் அந்த ஒரு காலத்துல யுத்தம் நடந்த நாடுகளுக்கு நாங்கள் பெரிய மாநாடுகளுக்காக நாங்கள் போய் வந்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இன்றைய நிலைமையில் உங்களுக்கு தெரியும், இப்போதும் லெபனானில் யுத்தம் நடந்திருக்கின்றது. பாலஸ்தீன அகதிகள் மிக லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். சிரிய அகதிகள் எல்லாம் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஈரானில் இருந்து மக்கள் துருக்கி ஊடாக வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய இடம்பெயர்வு, புலம்பெயர்வை உலகம் சந்திக்கின்றது. ஆகவே நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடம்பெயர்வு, புலம்பெயர்வு என்பதெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அல்ல. அது மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். ஆகவே நிலைமை மோசமடையவில்லை. இந்த யுத்தங்கள் காரணமாக இடம்பெயர்வும் புலம்பெயர்வும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது மனித வாழ்க்கையில மிகப்பெரிய அவலங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது அந்த நிலைமை இன்னும் மோசமடையும் போதுதான் தெரிகின்றது. அது உண்மையே மனவேதனைக்குரிய விடயம். பேராசிரியர்களே, இப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையூடாக உலகத்தின் 20% எண்ணெய் அனுப்பப்படுகின்றது என்று அறிகின்றோம். அப்படி என்றால் மிகுதி 80% எண்ணெய்க்கு என்ன நடக்கின்றது? அவற்றின் மூலமாக ஒரு ஸ்திர நிலையை கொண்டு வரலாம் தானே? உண்மையா இதுல 30% எண்ணெய் உற்பத்தி மத்திய கிழக்குல இருந்து வருகிறது. 28% உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி வட அமெரிக்காவில் இருக்கின்றது. கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. ஐரோப்பாவின் தேவை, வட அமெரிக்காவின் தேவை அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த மத்திய கிழக்கிட எண்ணெய் ஆசிய நாடுகளுக்கு மிக முக்கியமானது. ஆகவே அரபு நாடுகள்ல எங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வராவிட்டால் அந்த உலக சமையலே குழம்புகின்றது. அவை இந்த பிராந்திய ரீதியா உங்களுக்கு நீங்கள் ஐரோப்பாவில் இருந்தோ அல்லது வட அமெரிக்காவில் இருந்தோ இலங்கைக்கு இந்தியாவுக்கு எண்ணெய் கொண்டு வருவது சாதாரண விடயம் அல்ல. அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க வட அமெரிக்காவில இருந்து கொண்டு வர வேண்டுமா இருந்தால் ஒன்று ஆப்பிரிக்காவை சுத்தி கொண்டு வர வேண்டும், அல்லது ஐரோப்பா ஊடாக வந்து சுயஸ் கால்வாய் ஊடாக, செங்கடலில் ஊடாகத்தான் எங்களுக்கு இந்தியாவுக்கு எங்களுக்கு எல்லாம் வர வேண்டும். செங்கடலிலும் கூத்தீஸ் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டால் அந்த அந்த உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து மார்க்கவும் அடைபட்டுவிடும். ஆகவே இப்பொழுது போக்குவரத்து செலவு கூடுகின்றது. ஆகவேதான் உலக சந்தையில உங்களுக்கு தெரியும், ஒரு 100% 80% வந்து கொண்டிருக்கிறது. 20% வரவில்லை என்று சொன்னால் விலை கூடும். 100% உற்பத்தி வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப 20% உற்பத்தி வரவில்லை என்றாலே விலை கூடும். அதுதான் இப்ப நடக்குது. ஆகவே இங்கே பிராந்தியங்கள் ரீதியாகத்தான் பிரச்சனை இருக்கு. வட அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருவது குறைவு, தென் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வராது என்று அவளுக்கு தூரம் குறைவு. ஆனால் உலக சந்தையில தான் இந்த விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த விலை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விலை அல்ல. தங்கத்தை போல உலக சந்தையில விலை நிர்ணயிக்க கூட அது உலக பொருள். பெட்ரோலியம் உலக பொருள், தங்கம் உலக பொருள், ஒரு பிராந்திய ரீதியான பொருள் அல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், ஜப்பான் உற்பத்தி செய்கிற வாகனங்களுடைய விலை உலக சந்தையில் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதை ஜப்பான் தான் நிர்ணயிக்கும். தென்கொரியாவில் உற்பத்தி செய்கிற வாகனங்களை தென்கொரியா தீர்மானிக்கும். பெட்ரோல், எரிவாயு, தங்கம் அப்படி அல்ல. கொழும்புல உள்ள தங்கத்தின் விலை லண்டன் மார்க்கெட்லாம் நிர்ணயிக்கப்படுது. பெட்ரோல் விலையும் லண்டன் மார்க்கெட்லாம் நிர்ணயிக்கப்படுது. டாலர்லாம் நிர்ணயிக்கப்படுது. ஆகவே அது அந்த பொருட்களை உலக பொருட்கள். ஆகவேதான் 20% வீழ்ச்சி ஏற்பட்டால் விலை கொடுக்கின்றது. பேராசிரியர்களே, இந்த பெட்ரோ டாலர் உடன்படிக்கை அது பற்றி இப்போது அதிகமாக பேசப்படுகின்றது. பெட்ரோ டாலர் உடன்படிக்கை இந்த இப்போது ஈரான் கூறுகின்றது, நீங்கள் யுவான் மூலமாக கட்டணத்தை செலுத்தினால் கப்பலை கொண்டு செல்ல முடியும். அப்படி என்றொரு கருத்து இப்போது ஊடகங்களிலே வரத் தொடங்கிய சமூக ஊடகங்களிலே இந்த பெட்ரோல் டாலர் முறையை இந்த யுத்தமானது மாற்றி அமைக்குமா? அதிலே அதுவும் ஒரு புதிய உலக ஒழுங்குக்கு வித்திடுமா? நான் இது பல்வேறு தளங்களில் பேசி இருக்கின்றேன். அமெரிக்காவோட டாலர் தான் இன்றைக்கு 52% இருப்பா உலகத்துல காணப்படுது. ஜப்பானுடைய ஜென் 6% இருப்பா காணப்படுது. சீனாவின் ஜுவான் 2% இருப்பா தான் காணப்படுது. ஆகவே யாராவது டாலர்ல கை வைத்தால் அமெரிக்கா வெற்றி வருமா தோல்வி வருமா என்றதை நான் விட்டு விடுவோம். அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு தெரியும், பிரிக்ஸ் நாடுகள் இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில் உட்பட, சவுத் ஆப்பிரிக்கா உட்பட ஒரு நாணயத்தை உருவாக்க போகிறார்கள் சொன்ன உடனே நடந்தது.
பாகிஸ்தான் இந்தியா கடையில் முரண்பாடு வந்தது, பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்தது, சீனா வந்து பங்களாதேஷுக்கு உதவி செய்து, பாகிஸ்தானுக்கு உதவி செய்து, இந்தியா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்து, அவர்களுக்குள்ளே குழப்பம் வந்து விட்டது. அப்ப இந்திய வெளிநாட்டு அமைச்சரை விட நாங்கள் அப்படி ஒரு நாணயத்தை, பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குற எண்ணமே எங்களுக்கு இல்லை என்று அவர் பின்வாங்கி விட்டார். மற்றது சதாம் ஹுசைன் இந்த பெட்ரோ டாலர்ல இருந்து மாற வேண்டும் என்ற முயற்சித்தபடியா தான் அவரும் தண்டிக்கப்பட்டார். ஆக பெட்ரோல்ல கை வச்சால், டாலர்ல கை வச்சால் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும். அது சரியா பிள்ளையான்னு நான் சொல்ல வரல. ஈரானுக்கும் அந்த நிலைமை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா இப்போ ஈரான் வந்து உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் உலகத்துக்கு பெட்ரோல் கிடைக்காது, தாங்கள் அதனூடாக அழுத்தம் கொடுக்கலாம் என்று ஈரான் நினைக்கின்றது. இதனாலதான் அமெரிக்காவின் இலக்குகளை தாண்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல ஓமான் துறைமுகம் கூட தாக்கப்படுது, ஈராக்கில் கப்பல்கள் தாக்கப்படுகின்றன, கட்டார்ல, பஹ்ரைன்ல எல்லாம் தாக்கப்படுது. அது காரணம் ஈரான் அப்படித்தான் நினைக்குது, உலக பிரச்சனையா உருவாக வேண்டும், பெட்ரோல் விலை கூட வேண்டும். சிக்கல் என்னன்னு சொன்னால், ஈரானுடைய 90% பெட்ரோலியம் வந்து அந்த ஈரானுடைய தீவு ஒன்று இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 மைல் ஈரானுடைய கரையிலிருந்து 20 மைல் தொலைவில் அந்த காக் ஐலண்ட் இருக்கின்றது. அந்த பைப் லைன் ஊடாக அதுக்கு வந்துதான் ஈரான் அனுப்புகின்றது. அமெரிக்கா அங்கிருந்த ராணுவ இலக்குகளை மட்டும் அளித்திருக்கின்றது. இப்போ சொல்லுகின்றது பெட்ரோல்ல கை வைக்கவில்லை, அந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள், அந்த குழாய்களில் அமெரிக்கா தாக்கவில்லை என்று அமெரிக்கா சொல்லுகின்றது. ஆகவே ஈரான் தான் மட்டும்தான் அனுப்புவேன், தனக்கு விரும்பின நண்பர்களுக்கு தான் அனுப்புவேன் என்று சொன்னால் அது எந்த அளவு தூரம் அமெரிக்கா விட்டு வைக்கும்? அமெரிக்கா தாக்குனால் ஈரான் அமெரிக்காவை தாக்காமல், ஏன்னா அமெரிக்கா தூரத்தில் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற யுஏஏ தாக்குகின்றது. அது மூலம் பெட்ரோல் விலை இன்னும் கூடும். அப்ப இது வந்து சிக்கலுக்குள்ள விடயம். ஈரானை அமெரிக்கா தாக்கினால் அமெரிக்கா மத்திய கிழக்கு உள்ள அத்தனை நாடுகளுடைய பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், உற்பத்தி நிலையங்கள், எரிவாயு மையங்கள் எல்லாம் தாக்கப்படும். ஆகவே இது பிரச்சனை அதிகரிச்சு கொண்டே போகுது. சார், என்னண்டா இந்த இலங்கையில 2022ஆம் ஆண்டு இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது, குறிப்பாக இந்த எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட போது நமக்கு இந்தியா தான் பெரும்பாலும் உதவி செய்தது. ஆனால் இன்று இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவுக்கு அவர்களுடைய சனத்தொகை மற்றும் அவர்களுடைய விநியோக பாதை முடக்கம் காரணமாக இது இந்தியா போன்ற நாடுகளிலே இன்னும் இந்த யுத்தம் தொடர்ந்தால், இப்போது 2 வாரங்கள் ஆகிவிட்டது, எவ்வாறான ஒரு தாக்கம் ஏற்படும் என்று நீங்கள் அயலவர் என்ற வகையிலே எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன்னா இந்தியா 140 கோடி மக்களை கொண்ட நாடு. சீனா மிக வேகமாக இந்த மாற்று வலு மூலங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்தியா அந்த அளவுக்கு போக முடியவில்லை. ஆகவே 140 கோடி மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது சாதாரண விடயமில்லை. நேற்று 2 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையூடாக இந்திய கப்பல்கள் ஈரான் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது, வெளியே வந்திருக்கின்றன. இது எவ்வளவு காலத்துக்கு அமெரிக்கா இதை பொறுத்துக் கொள்ளும் என்றால், ஈரான் வந்து தன்னுடைய நட்புகளுக்கு மட்டும் அனுப்பி அமெரிக்காவோட நட்பு நாடுகளை தண்டிக்கிறான்னு சொல்லக்கூடாது. வேறு மாதிரி இது ஆக்கிவிட்டால் இன்னும் நிலைமை குழம்பும். ஆகவே இந்த இது எவ்வளவு தூரத்துக்கு தொடரும் நினைக்கவில்லை. ஆகவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய மக்கள் தொகை 140 கோடிக்கு அதிகமானவர்கள். அப்ப நான் தான் சொன்னேன், அப்பொழுது எங்களிடம் காசு இல்லை, வெளிநாடுகளிடம் இந்தியாவிடம் பெட்ரோல் இருந்தது. இப்போது எங்களிடம் காசு இருக்கின்றது, இந்தியாவிடம் காசு இருக்கின்றது, பெட்ரோல் இல்லை. அது சாதாரண பிரச்சனை அல்ல. இந்தியாவுக்கே பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் லங்கா யோசிக்கு, கொழும்புக்கு வராது, திருவண்ணாமலைக்கு வராது பெட்ரோல். இந்தியாவுக்கே இல்லை. ஆகவே சிக்கல் நிலைமை உருவாக போகின்றது. ஆகவே இந்த யுத்தம் மிக குறுங்காலத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லம் என்றுதான் இப்ப எல்லோரும் பேசுவாங்க. நானும் அதான் விரும்புகிறேன். பேராசிரியர்களே, நான் இந்த நேர்காணலை நிறைவேற்ற கொண்டு வரும் முன்பாக ஒரு விடயத்தை கேட்கிறேன். அரசியல்வாதிகள் தமக்கு இருக்கின்ற ஏதேனும் ஒரு நோக்கம் காரணமாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் இப்போது அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நிலைமையின் பாரதூரம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு வழிகோலுமா? அன்றேல் இந்த யுத்தம் ஒரு ப்ரொடெக்டட் யுத்தமாக, அதாவது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த 8 ஆண்டு யுத்தம் போன்று அப்படி நீண்டு செல்லுமா? அப்படி நீண்டு சென்றால் இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்பட போகின்ற குறுகிய, மத்திய, நீண்ட கால தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக உங்களுடைய இறுதியான பார்வையை செலுத்துங்க. ஈராக் ஒரு சிறிய நாடு. ஆனா ஈரான் வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகளையும் சேர்த்த மாதிரி பரப்பளவை கொண்ட நாடு. மற்றது ஈராக்குடைய கட்டமைப்பு வேற, ஈரானுடைய கட்டமைப்பு வேற. என்றால் அங்க ஈரான் வந்து உங்களுக்கு தெரியும், இப்பொழுது IRGC சொல்வார்கள், ஈரானிய புரட்சிகர காவல் படை.
அவர்கள் தான் நாட்டை வழி நடத்துகிறார்கள். ஆகவே ஈரான் மிகப்பெரிய நாடு. ஈராக்கில் நடந்தது போல மிக குறுகிய காலத்துல இந்த யுத்தம் முடிவடையும் நான் நினைக்கவில்லை. ஏன்னா ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும், ஒருத்தர் தோல்வி அடைய வேண்டும். அந்த நிலைமையா இன்றைக்கு யுத்தம் நிற்கின்றது. ஒரு நிறுத்தம் வருமாக இருந்தால் அது ஈரானுக்கு தான் வெற்றி. மிகப்பெரிய இழப்புகளிடம் கூடிய வெற்றியை ஈரான் பெறும். மிக மிக விரைவாக அது அணு ஆயுத வல்லமையோட நாடாக வருவதை அமெரிக்காவோ இஸ்ரேலோ தடுத்து விட முடியாது. மற்றது அமெரிக்காவை தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாய் ஏவுகணைகளை கூட ஈரான் உற்பத்தி செய்யலாம் இன்றைக்கு யுத்தம் நிறுத்தப்பட்டால். அதுவும் அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். ஆகவே அவர்கள் இது ஒரு முடிவு கொண்டு போக போறார்களா அல்லது நீண்ட காலத்துக்கு, நான் நினைக்கவில்லை நீண்ட காலத்துக்கு இந்த யுத்தம் செல்லுமா என்றால் ஈரான் பின்வாங்குவதாக தெரியவில்லை. ஈரான் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் வளைகுடா நாடுகள் அமெரிக்க இலக்குகள் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளுடைய அத்தனை பொருளாதார மையங்கள் எல்லாம் தாக்கப்படும். மிகப்பெரிய பேரழிவை வளைகுடா சந்திக்க போகின்றது. ஈரானும் மிகப்பெரிய பாதிப்புகளை அடைஞ்சோன்னா இருக்கு. என்றால் 13,000-16,000 இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன. என்ன தாக்கப்பட போகின்றன. அமெரிக்கா தன்னுடைய அத்தனை பயங்கரமான ஆயுதங்களையும் பயன்படுத்துது, விமானங்களை பயன்படுத்துது. ஆகவே இந்த யுத்தம் இலகுவாக முடியாது. ஆனால் இதை நீங்கள் உடனடியா முடிஞ்சால் என்ன நடக்கும், அடுத்த கட்டத்துக்கு போனால் என்ன நடக்கும், மிக நீண்டு சென்றால் என்ன நடக்கும் என்றால் 3வது கட்டத்துக்கு போவமாக இருந்தால்தான் உங்களுக்கு தெரியும், ஒரு நோயாளிக்கு பலவீனமான உடலை கொண்டவருக்கு ஒரு காய்ச்சல் கூட உயிருக்கு ஆபத்தாகலாம். அப்படி பலவீனமான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் இதை தாக்கு பிடிக்காது. சிங்கப்பூர் போன்ற இருப்புகளை அதிக அளவு வைத்திருக்கிற நாடுகள் தாக்கு பிடிக்கும். ஆனால் இலங்கை, இந்தியாவெல்லாம் குறைந்த வருமானம் உடைய நாடுகள். இருப்புகள் தீர்ந்து போகுது எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகும். ஆனால் ஒரு வித்தியாசம் வேண்டாம், இது மக்களுக்கு தெரியும். இது எங்கட அரசாங்கத்துல பிழை இல்லை, பெட்ரோல் உலகத்துல இல்லை, யுத்தத்தால். அப்ப 2ஆம் உலக யுத்தத்துல உங்களுக்கு தெரியும், ஹங்கேரியில பொருளாதார பணவீக்கம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், பண தாள்களை எரித்து கோப்பி தயாரிப்பது மலிவா இருந்தது ஹங்கேரியில. ட்ரில்லியன் எல்லாம் தாண்டி போய்விட்டது பணவீக்கம். அது யுத்தம். ஆகவே யுத்த நிலை வந்தால் அரசாங்கத்தில் நாங்கள் குற்றம் சொல்ல இயலாது. என்றால் நீங்கள் பெட்ரோலை கொண்டு வர சொல்லி கப்பல் வருவதில்லை, கப்பல் எல்லாம் வர இயலாது, காப்புறுதி எல்லாம் கூடிவிடும். ஆகவே இலங்கை மக்கள் மட்டுமில்லை, எந்த நாட்டு மக்களும் தங்களுடைய அரசாங்கங்களை குறை சொல்ல இயலாது. யானைகள் அடிபடும் போது மிதிபடுவது புற்கள் தான். அந்த நிலைமை தான் அன்னைக்கு சிறிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. பேராசிரியர்களே, என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை வழங்கியமைக்காக மிக்க நன்றி. நன்றி அருண். உங்களுக்கும் இனிய நன்றிகளும் வணக்கங்கள்.